காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ராஜா குரங்குக்கு 2 குழந்தை பிறக்குது. அதுல முதல் குழந்தை ரொம்பவே வீக்காவும், 2வது பிறந்த குழந்தை பயங்கர ஸ்ட்ராங்காவும் இருக்குது. ஆனா இவங்களுடைய வழக்கம் என்னன்னா, முதல் குழந்தைய தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக்க முடியும். ஆனா அது ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால அது ராஜாவா மாறினா மக்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சூனியக்கார குரங்கு ராஜா கிட்ட வந்து, உங்களுடைய முதல் குழந்தைய கொன்னுடுங்க, 2வது குழந்தைய ராஜாவாக்கலாம்னு சொல்லிட்டு அவரை பிரெயின் வாஷ் பண்ணுது. அதனால வேற வழி இல்லாம ராஜாவும் அவருடைய முதல் குழந்தைய எடுத்து மந்திரி கையில கொடுத்து இதை போய் கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு ராணிய போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க குழந்தை பெத்து ரொம்பவே வீக்கானதுனால 2 குழந்தையும் நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த சூனியக்கார குரங்கு 2வதா பிறந்த குழந்தைய மக்களுக்கு முன்னாடி தூக்கிட்டு போய், இவன் தான் நமக்கு எதிர்காலத்துல ராஜாவாக போறான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் அறிமுகப்படுத்தி வைக்குது. அதே நேரத்துல அந்த குரங்கு குட்டிய சாகடிக்கிறதுக்காக தூக்கிட்டு போன அந்த மந்திரி குரங்கு ஒரு மலையுடைய உச்சியில போய் நின்னுக்கிட்டு இருக்கு. அப்போ கீழே வேற ஒரு வெறிப்பிடிச்ச ஓனாய் அந்த குரங்கு குட்டிய சாப்பிடுறதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்கு. சரின்னு இந்த மந்திரி குரங்கும் அதை கீழே தூக்கி போட்டுடலாம்னு பார்த்தா அந்த குரங்கு குட்டி இதோடைய கையை விடவே மாட்டேங்குது. பயங்கர டைட்டா அழுத்தி பிடிச்சுக்குது. இந்த குரங்கு குட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மந்திரி குரங்குக்கே அது மேல இறக்கம் வந்து மனசே மாறிடுது. இருந்தாலும் ராஜாவுடைய சொல்ல மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதோடைய முகத்தை திருப்பிக்கிட்டு மனசே இல்லாம அந்த குட்டியை கீழே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுது. கீழே விழுந்த அந்த குரங்கு குட்டியுடைய நல்ல நேரம் அது நேரா வந்து கீழே தரையில விழாம இடையில இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் சிக்கிக்கிட்டு அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருது. அந்த ஓனாயும் அந்த குரங்கு குட்டியை சாப்பிடறதுக்காக எகிரி எகிரி எவ்வளவோ ட்ரை பண்ணுது. ஆனா என்ன பண்ணாலும் அதால அதை பிடிக்கவே முடியல. அப்ப தெரியாதனமா அந்த குரங்குட்டியுடைய ஒரு கை மட்டும் அந்த ஓனாயுடைய வாயில இருக்கிற பல்லுல பட்டு டேமேஜ் ஆயிடும். அவ்வளவுதான், அது மாட்டிக்கும்னு பார்த்தா கடைசி நேரத்துல மூக்கு பெருசா இருக்கிற ஒரு குரங்கு வந்து அந்த குரங்கு குட்டியை பிடிச்சு காப்பாத்திடுது. காப்பாத்தினது மட்டும் இல்லாம அந்த குட்டியை தான் கூடவே வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்குது. இப்ப அந்த குட்டி நல்லா வளர்ந்து பெரியவன் ஆயிடுறான். ஆனா என்ன பிரச்சனைனா, சின்ன வயசுல அவனுடைய ஒரு கையில அடிபட்டதுனால அவனால தனியா தாவி தாவி போகவே முடியாது. இன்ன வரைக்கும் அந்த பெரிய குரங்கு தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா என்னதான் அவனுக்கு உடல் பலம் இல்லைனாலும் ரொம்பவே புத்திசாலி. இலைகளை வச்சு ஃபேன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம தண்ணி வரக்கூடிய மிஷின் எல்லாம் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்படி இருக்க ஒரு நாள் குரங்குகள் எல்லாம் பால் விளையாடிக்கிட்டு இருக்கும் போது அந்த பால் ஒரு பெரிய ஓட்டைக்குள்ள போய் விழுந்துரும். அதை எப்படி வெளியில எடுக்கலாம்னு எல்லா குரங்களும் யோசிச்சுட்டு இருக்கும் போது இவன் தான் அந்த இடத்துக்கு போய் சிம்பிளா ஒரு குச்சை வச்சு அசால்ட்டா அந்த பாலை வெளியில எடுத்துருவான். அதை பார்த்து எல்லா குரங்களும் பயங்கர ஷாக் ஆயிடுதுங்க.